நல்லா முறுமுறுப்பான வாழைக்காய் ஃப்ரை. ஒரு வாழைக்காய் இருந்தாலே போதும், சூப்பரா ரெடி பண்ணிடலாம். டீ கூட சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். மிக்ஸி ஜார்ல இஞ்சி, பூண்டு, ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்து நைஸா அரைச்சுக்கோங்க. ஒரு வாழைக்காவை தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டா நறுக்கிக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், இஞ்சி, பூண்டு, வெங்காயம் சேர்ந்து அரைச்ச பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. மிக்சிங் பவுலில் 1/2 கப் கோதுமை மாவு, 1/4 கப் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கலந்துட்டு ஒரு சல்லடை வச்சு சலிச்சிங்கன்னா மாவு தனியாகவும் கட்டி கட்டியாக இருக்கிற தனியாகவும் வரும். மீதி இருக்க மாவை தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் தோசை மாவு பதத்தை கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்ச மாவில் வாழைக்காயை நல்லா நனைச்சிட்டு வர மாவில் நல்லா புரட்டி எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்க எல்லா வாழைக்காயுமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு. ரெடி பண்ணி வச்சிருக்க வாழைக்காயை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெயில் போட்ட உடனே திருப்ப வேணாம், ஒரு 2 நிமிஷம் வேகட்டும், அதுக்கப்புறமா திருப்புங்க. எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கினதும் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்க வாழைக்காயும் பொரிச்சிடலாம். நல்லா முறுமுறுப்பான வாழைக்காய் ஃப்ரை ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.